ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அல்ஜிப்ராவோட எல்லா கான்செப்டும் சேர்ந்து ஒன் ஷாட் வீடியோ தான் அது. இது எந்த நோட்ஸ்ல இருந்து எடுத்தோம்னா ராகேஷ் யாதவ் அவருடைய நோட்ஸும் அதுக்கப்புறம் கங்கன் பிரதாப் சாரோட தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ மேக்ஸிமம் இந்த கண்டென்ட் எல்லாமே நார்த் இந்தியன் சேனல் இருக்கிறது தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா எல்லா டாபிக்ஸும் இதுல கவர் பண்ணிடுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஸ்கொயர் ஃபார்முலா. ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுல சில டைப்ஸ் வந்து நம்ம மாத்தி எழுதலாம். ஸோ உங்களுக்கு எல்லா ஸ்கொயர் டைப்போட ஃபார்முலாவும் நான் எழுதுறேன். நீங்க முடிஞ்ச அளவுக்கு நான் எழுத அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரீகால் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இதோடது என்ன வரும் யோசிங்க. அதுக்கப்புறம் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், அதுக்கப்புறம் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஏபின்னு கொடுத்தா எப்படி நம்ம மாத்தி எழுதுறது? அதுக்கப்புறம் 2a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், அதுக்கப்புறம் 4ab இதை எப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணலாம்? நீங்க இந்த 4 மட்டும் யோசிங்க, மற்றது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி அகைன் a பிளஸ் பி ஸ்கொயர்டை நம்ம வந்து எப்படி எழுதலாம் வேற ஃபார்மேட்ல? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டை வேற எப்படி ஃபார்மேட்ல எழுதலாம்? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அண்ட் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன? a பிளஸ் பி, a மைனஸ் பி. a plus b whole square என்ன? a square plus b square plus 2ab. இது அப்படியே மைனஸ்ல வரும். a square b square minus 2ab. ஓகே, இங்க இருந்தா புது ஃபார்முலா நம்ம கத்துக்க போறோம். ab abனா எப்படி நம்ம இங்க கொண்டு வந்தோம்னா a plus b square minus a square plus b square divided by 2. எப்படி இங்க ab வந்துச்சுன்னு புரியுதா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்? a square plus b square plus 2ab minus a square minus b square divided by 2 வரும். அப்போ இது கேன்சல் ஆயிரும். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ நம்ம இதை எப்படி ஈக்குவேட் பண்ணலாம்? ஏபின்னு சொல்லலாம். இதெல்லாம் எந்த மாதிரி சம்ஸுக்கு வரும்னா நம்ம ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ல பார்ப்போம். அந்த மாதிரி மாடல் அப்ப இந்த மாதிரி டைரக்ட் ஃபார்மேட்டை நம்ம கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் 2a square plus b square இதை நம்ம எங்கிட்ட ஈக்குவேட் பண்ணலாம்னா same as like that a plus b whole square plus a minus b whole square. இப்போ நம்ம இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா a square plus b square plus 2ab plus இங்கிட்ட இது மைனஸ் ஆயிரும்ல a square plus b square minus 2ab. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ 2 times of a square plus b square இருக்கு. ஸோ அதனால நம்ம 2 times of a square plus b square சொல்றோம். அதுக்கப்புறம் 4ab நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணலாம்னா சிம்பிளா இதே தான், ஜஸ்ட் இங்க மைனஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆடுக்கு பதிலா மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் b ஸ்கொயர். இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணா என்ன ஆகும்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab மைனஸ்க்கு மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab ஆயிரும். அப்போ இது கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு 4ab மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்படிலாம் ஈக்குவேட் பண்ணலாம். நான் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆர்ஹெச்எஸ் சொல்லியிருக்கணும், அதுக்கப்புறம் தான் எல்ஹெச்எஸ் நான் காட்டியிருக்கணும். சரி, இது நம்ம யோசிக்கிறதுக்கான ஒரு டைம்னால நான் அப்படி எழுதினேன். அடுத்து இப்போ வந்து a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் 2abன்னு சொல்லிடுறோம். இதே நம்ம வேற எப்படி எழுதலாம்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பிளஸ் 4ab. ஏன் பிளஸ் 4ab? இதை நான் ஸ்கொயர் பண்ணும்போது a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு வரும். பிளஸ் 4abன்னு இருக்கும்போது இந்த மைனஸ் 2 இந்த பிளஸ் 4 போகும்போது நம்மளுக்கு ஆக்சுவல் ஃபார்மேட் வந்துடும். a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. அதே மைனஸ்க்கு நம்ம எழுதும்போது அதே தான், a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab. அப்போ இங்க பிளஸ் 2abன்னு வரும். இங்க போகும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சரா வரும்போது மைனஸ் 2ab வந்துடும்.
ஓகேவா? அடுத்து நம்ம a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இதே ஃபார்மேட்ல நம்ம எப்படி பண்ணலாம்னா சிம்பிள் தான். a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab இப்படி நம்ம சொல்லலாமா? ஏன்னா இதுல இருக்க பிளஸ் 2ab அதுல இருக்க மைனஸ் 2b நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அப்ப கேன்சல் ஆயிரும். அப்ப a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் நம்மள கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் நம்ம இங்க இருந்தே கொண்டு வந்திருக்கலாம். இங்க இருக்கு பாருங்க, இதுல இருந்தே கொண்டு வரலாம், இல்ல டைரக்டா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியும் போடலாம். அதுக்கப்புறம் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இது எதுக்கு ஈக்குவேட்டா இருக்கும்னா, இந்த ஃபார்முலா உங்களுக்கு நிறைய பேருக்கு புதுசா இருக்கும். ஸோ அதனால வேற கலர்ல எழுதுறேன். இது வந்து a power 4 plus b power 4 minus 2a square b square. ஓகேவா? a square minus b square whole square ஃபார்முலா கேட்டாங்கன்னா a power 4 plus b power 4 2a square into b square. ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? புரியலனா ஜஸ்ட் இது எல்லாத்தையும் ஒன்ஸ் உங்க ரைட் ஹேண்ட்ல ஸ்கிரீன்ல ரைட் சைடை வச்சுட்டு மறைச்சிட்டு லெஃப்ட் சைடை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படிதான் ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஃபார்முலால மீதி முக்கியமானதை பார்த்தோம்னா a power 4 plus b power 4 அதே a power 4 plus b power 4 நம்ம எப்படி டிஃபரெண்டா எழுதலாம். அடுத்து ax plus by square plus ay bx square is equal to இப்படி எழுதலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபார்மேட்ல சிம்பிளிஃபிகேஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் ஃபைனலா ஸ்கொயர் ஃபார்முலால a plus b a minus b minus a minus b divided by a plus b. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். a power 4 plus b power 4 மேல நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்ன பார்த்தோம்? a square minus b square whole square. அப்ப இந்த 2 இங்கிட்டு போனா அப்படி நம்ம இதை சொல்லலாம். அதே ஃபார்முலாவை நம்ம ரீரைட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது a square plus b square whole square minus 2a square plus b square. ஓகேவா? இது ரெண்டு ஃபார்முலாக்கும் ஒரே இதுதான். இங்க மைனஸ் இருக்கு, இது இங்கிட்டு கொண்டு போனா பிளஸ் ஆயிரும். இன்னொரு ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் a square minus b square plus 2a square b square. இதுதான் நம்ம அங்க பார்த்தது. இது வந்து இதுலயே பிளஸ் மாடல் நான் ரீரைட் பண்றேன். இதுதான் வந்து 10வது ஃபார்முலாவோடைய ரீரைட் பண்ணது. இது பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இந்த இங்க மைனஸ் போடுறத நான் இங்க கொண்டு போயிட்டோம்னா பிளஸ் ஆயிரும். ஓகேவா? அதை நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் மறுபடியும் வேணா உங்களுக்கு மறுபடியும் இங்க எழுதிடுறேன். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a பவர் 4 பிளஸ் b பவர் 4 பிளஸ் 2a ஸ்கொயர் b ஸ்கொயர். ஓகேவா? அதேதான் இங்கேயும். அதுக்கப்புறம் இங்க கோஎஃபிஷியன்ட் வச்சு எக்ஸ் ஒய் வச்சு வந்துருந்துச்சுன்னா இங்க பிளஸ் இதோடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் சேஞ்ச் ஆயிருந்தா இது என்ன பண்றதுன்னா ஜஸ்ட் ரெண்டு கோஎஃபிஷியன்ட் தனித்தனியா எடுத்துக்கோங்க. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இங்க இருக்குல்ல, இதையும் தனித்தனியா எடுத்துக்கோங்க, இதையும் தனித்தனியா எடுத்துக்கோங்க. இதை நான் உங்களுக்கு டிரைவ் பண்ணி வேணா காட்டுட்டா, இல்ல அப்படியே சொல்றேன், இல்ல டிரைவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம மைண்ட் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால நான் டிரைவ் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். ax ஸ்கொயர் அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டேன், ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2ab xyன்னு வரும். ஓகேவா? அதை இங்கிட்டு பார்க்கும்போது பிளஸ் a ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இங்க ஸ்கொயர் வரும்ல b squared x squared minus 2ab xy.
அப்ப இது கேன்சல் ஆயிரும். அப்ப நம்மளுக்கு எப்படி வரும்னா a squared x squared plus a squared y squared plus b squared x squared plus b squared y squared. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம் x squared a squared b squared plus x squared plus y squared. அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னேன். எப்படி இது வந்துச்சுன்னு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஓகே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாடல் a plus b a minus b a minus b divided by a plus b இப்படி கொண்டு வந்திருந்தாங்கன்னா சிம்பிளா 2 a squared plus b squared divided by a squared minus b squared. ஓகேவா? இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a squared minus b squared ஃபார்மேட்ல இருக்கு. இது நம்ம அங்க மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இதுதான் கிடைக்கும். நீங்க வேணா சால்வ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இதுலயே வந்து இந்த இடத்துல மைனஸ், இங்க மைனஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப என்ன கிடைக்கும்னா 4ab a squared minus b squared. ஓகே, இதையும் நான் வேணா உங்களுக்கு டிரைவ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த டிரைவ் பண்ணும்போது அப்பதான் வந்து எப்படி இதை ஈக்குவேட் ஆச்சுன்னு புரியும். இது வந்து இந்த 14th இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. a squared plus b squared, 1 செகண்ட் இருங்க, ரீரைட் பண்ணிக்கிறேன். a plus b plus a minus b divided by a squared minus b squared வருமா? வரும். இப்போ நம்ம இதை உள்ள அப்படியே ரெண்டு விதம் மல்டிப்ளை பண்ணோம்னா a squared plus ab plus b squared, இங்கே அதே தான் a squared minus ab ab போட்டுக்கலாம் plus b squared. இது கேன்சல் ஆயிரும். கீழே a squared minus b squared தான் இருக்கும். அப்போ நம்ம எழுதும்போது 2 times of a squared plus b squared வரும். கீழே a squared minus b squared இப்படிதான் வரும். இதே சம்முக்கு என்னன்னா இந்த இடத்துல மைனஸ் வந்துடும். மைனஸ் வந்துருச்சுன்னா இங்க a squared minus b squared இங்க வந்துடும். இங்க minus a squared minus b squared வந்துடும். அது ரெண்டு கேன்சல் ஆயிட்டு இங்க ஒரு 2ab அங்க ஒரு 2ab இருக்கும். ஆட் பண்ணும்போது 4ab வந்துடும். இப்படிதான் ஸ்கொயர் உடைய சம்ஸ் நம்ம இது பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து வேணா ஒரு சம் கூடயும் பார்க்கலாம். சிம்பிளான சம். Find value of 2a plus 3b square minus 2a 3b square. கையில பென் பேப்பர் இருந்தா நீங்க இதை சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு? a plus b whole square minus a minus b whole square இருக்கு. ஓகே, இது வந்து 4ab நான் சொல்லியிருப்பேன். 4ab மேல 4ab தான் வரும் இதோடையது. ஓகே, இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். எல்லாம் ரைட்டு தான், நான் இங்கே மென்ஷன் பண்ணுறது தப்பாக பண்ணிட்டேன். ஓகே, a ஸ்கொயர் மைனஸ் b ஹோல் ஸ்கொயர், இதுதான் வந்து இதோடைய ஃபார்முலா. அப்போ இங்கே அதே ஃபார்மேட் தான் இருக்குது. நம்மளுக்கு 4ab, இதில் a என்ன b என்ன நம்மளுக்கு டேரெக்டாக தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். 4 into 2a into 3b. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன? 24ab. இப்போ உங்களுக்கு கால்குலேஷனில் டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. ஈஸியாக நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதனால தான் இந்த மாதிரி ஷார்ட் ட்ரிக்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் நார்த் இந்தியன்ஸ் வந்து ஈஸியாக மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் நிறைய பேர் 30 up to 30 எடுப்பாங்க. ஓகே, அடுத்து கியூப் ஃபார்முலா. a plus b ஹோல் கியூபோட ஃபார்முலா என்ன? அதுக்கப்புறம் அதே a plus b ஹோல் கியூப் ஃபார்முலாவை வேற மாடல்ல எப்படி எழுதலாம்? அதுக்கப்புறம் a cube plus b cube, அதே a cube plus b cube, again a cube plus b cube. இதெல்லாம் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்னு பார்ப்போம். ஓகே ஓகே, கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். a plus b ஹோல் கியூப், a cube
plus b cube plus 3a squared b plus 3ab squared. இத காமனா இருக்குல்ல, அப்போ எது காமனா இருக்கோ அதை மட்டும் நம்ம வெளியே எடுத்துட்டு தான் இங்க எழுத போறோம். a cube plus b cube plus 3ab a plus b. இதை மல்டிப்ளை பண்ணணும், நமக்கு தனித்தனியா வரும். இது சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ கொஸ்டின்ல a plus b கொடுத்திருந்தாங்கன்னா டைரக்டா நம்ம இதை எடுத்து போட்டுடலாம். அதே கொஸ்டின்ல நம்மளுக்கு ab ஸ்கொயர்டு ஆர் a ஸ்கொயர்ட் b கொடுத்திருந்தாங்கன்னா இதை எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த a cube plus b cube இதை எப்படி எழுதலாம்னா அப்படியே இங்க இருக்கிறத வச்சு எழுதிக்கலாம். ஒரு கண்டிஷன் எப்படி எழுதலாம்? a plus b whole cube minus 3ab a plus b இப்படி ஒரு டேர்ம் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம் a plus b ஒரு a plus b நான் வெளியே எடுத்துறேன், ஏன்னா காமனா இருக்கனால. அப்ப என்ன ஆகும்? a plus b whole square minus 3ab வரும். அதுக்கப்புறம் நான் வந்து உள்ள இதை எக்ஸ்பேண்ட் பண்றேன். இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். a plus b a squared plus b squared plus 2ab minus 3ab. அப்ப இது நம்ம கேன்சல் ஆயிரும், ஒன்று தான் இருக்கும். அப்போ ஃபைனலா நம்ம எப்படி சொல்லலாம்? a plus b into a square plus b square minus ab. ஸோ அப்போ வந்து நம்ம a cube plus b cube கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து ஒரு 5 ஃபார்முலா பார்ப்போம். நான் டைரக்டா உங்களுக்கு இது பண்ணிடுறேன், நீங்க அதை சால்வ் பண்ணி பாருங்க. 2a cube plus 6a square b is equal to 2b b square plus 3a square. ஒன்றும் இல்லை, அந்த ஃபார்முலாவை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதுங்க. மைனஸ்க்கு மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கேன்சல் ஆச்சுன்னா ஃபைனலாக நம்மளுக்கு இது மட்டும் தான் நிற்கும். அதே இங்கே ப்ளஸ் வந்துருச்சுன்னா சேம் இதே மாதிரி தான் 2a கியூப்னு வந்துடும். எந்த இடத்துல 6b ஸ்கொயர் ஏன்னு வந்துடும், இங்கே 2aன்னு வந்துடும். இங்கே உள்ள பொறுத்த வரைக்கும் a கியூப் நம்ம காமனாக அது வெளியே எடுத்துட்டோம், அதனால 3b ஸ்கொயர். மனப்படலாம் பண்ண தேவையில்லை, நீங்களே இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதலாம். ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான ரூல், டிவைடர் ரூல். இந்த ரூல் ஆல்ரெடி நான் ட்ரிக்னாமெட்ரி ஒன் ஷாட்ல சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அதே மாதிரி தான் இது, அதே ரூல் தான் இது. சொல்ல போனா இஃப் a by b is equal to c by d னா இதை நம்ம எப்படி எழுதலாம்னா a by a minus b is equal to c plus d c minus d இப்படி நம்ம எழுதலாம். ஓகேவா? இப்போ இதெல்லாம் கொஸ்டின்ல வந்து நம்ம எப்படி இதை கன்வெர்ட் பண்ணலாம்னா, ஒரு கொஸ்டினோட நான் சால்வ் பண்றேன். 64x cube plus 108x divided by 144x square plus 27 is equal to 1463 by 734. Then என்ன கேட்குறாங்கன்னா 8x minus 43 squared என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எக்ஸ் தெரியணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மைனஸ் 43 வச்சு ஹோல் ஸ்கொயர்ல கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதை எப்படி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம்? இதே ரூல் தான். இப்போ வந்து இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது ஏ, இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாவே ஏ, செகண்ட் டைம் ஃபுல்லா பின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரூல் படி அதே மாதிரி சின்னு வச்சுக்கோங்க, இது டின்னு வச்சுக்கோங்க. 64x cube plus 108x நம்ம என்ன பார்த்தோம்? a plus b. அப்ப கீழே இருக்கிறத மேலே கொண்டு வாங்க. 14x squared 27. அதே தான் கீழே a x cube plus 108x minus b என்ன 4x squared plus 27. ஓகேவா? is equal to 1463 plus c plus d. d எவ்வளோ? 734. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இது பார்க்க எந்த ஃபார்மேட்ல இருக்கு? 4x squared 4 நம்ம வச்சுக்கலாமா? ஏன்னா வந்து இந்த a cube ஃபார்முலா மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் 12x
இங்க 12 வரும், 12x, அதுக்கப்புறம் 27, இது கான்ஸ்டன்ட். இது பார்க்கறது அப்படியே a plus b ஹோல் கியூப் மாதிரி இருக்கு. கீழே நம்ம பார்த்தோம்னா a minus b ஹோல் கியூப் மாதிரி இருக்கு. புரியுதா? a plus b cube divided by a minus whole cube. ஓகே, இந்த ஃபார்மேட்ல தான் இது இருக்கு. நீங்க வேணா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பாருங்க, அப்படியே கச்சிதமா வரும். இப்போ நான் உங்களுக்கு இதுல இருந்து எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்றது. இப்போ எக்ஸ்ன்றது இதுதான், 64 எதோட கியூப், 4 ஓட கியூப், பிளஸ் y இதுல என்ன, y வந்து 3, இதுதான் இங்க இருக்கு பாருங்க, 3 y கியூப் divided by 4x minus 3 cube is equal to, இதை ஆட் பண்ணோம்னா எவ்வளோ, 700, ஒரு 1000, 2063, 734. அப்போ 71, சாரி இங்கதான் நான் 700 ஆட் பண்றேன், 100 தான், 100, 2197 டிவைடட் பை மைனஸ் பண்ணனா இங்கிட்டு வந்து 266, அங்கிட்டு ஒரு 463, அப்போ 729. ஓகே, இது எதை பார்த்தா கியூப் ரூட் மாதிரி இருக்குல்ல, இது கியூப் ரூட் 13 ஓட கியூப் ரூட், இது வந்து 9 ஓட கியூப் ரூட். அப்ப இங்க இருக்க கியூப்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நம்மளுக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும், இங்க 4x plus 3, 4x minus 3 is equal to 13/9 வரும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா மல்டிப்ளை எல்லாம் பண்ணி இது நம்ம டிவைட் அண்ட் ரூல்லே நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம், 4x by 3, 13 plus 9 minus 13 minus 9 போட்டோம்னா 22/4 வரும். ஓகே, இந்த 22 இது அடிச்சோம்னா 11, 11/2 வரும். இந்த 2க்கு இந்த 2 8x வந்துடும். இங்க எழுதுறேன், 8x is equal to 33, x is equal to என்ன நம்மளுக்கு தெரியாது. கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, 8xனே கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல 8x தான் கேட்டிருக்காங்க. அப்போ 33 minus 43 ஸ்கொயர்டு, இது மைனஸ் பண்ணால் minus 10 ஸ்கொயர்டு, ஃபைனல் ஆன்சர் 100. ஓகே, என்ன ப்ரோ இவ்வளோ பெருசாக போகுதுன்னா, இந்த மாதிரி சம்ஸுக்கு வந்து டைரக்டாக போகிறதோட இந்த மாதிரி நம்ம டிபெண்டன்ட் ரூல் யூஸ் பண்ணி நம்ம போடலாம். அதுக்கப்புறம் கான்ஜுகேட்டை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுல 2 கேஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கான்ஜுகேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதோடைய ரூல் ஒன்று இருக்கு. டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்கொயர் இஸ் 1. அதோட டிஃபரன்ட்டோட அதை ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ண டிஃபரன்ஸ் 1 வந்துச்சுன்னா கான்ஜுகேட்டோட சைன் மாறும். கான்ஜுகேட்டோடைய சைன் மாறும், சேஞ்ச் ஆகும். ஓகே, இஃப் நாட் 1 வந்துச்சுன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்கொயர் வந்து டிவைட் ஆகும். ஸ்கொயர் வந்து டிவைட் ஆகும், கேன் பி டிவைடட். இது ஒன்று, 2. ஓகே, நாட் ஈக்குவல், இது மணி கிடையாது, நாட் ஈக்குவல். ஓகே, இப்போ நான் ஒரு சம் எழுதுறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 15 plus 4 root 14. அப்போ 1/x என்னன்னு கேட்பாங்க. 1/x என்னன்னு, 1/x என்ன, 1 செகண்ட், 1/x என்ன, இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ண நம்மளுக்கு எவ்வளோ டிஃபரெண்ட் வருதுன்னு பார்ப்போம். 225, அதுக்கப்புறம் மைனஸ், ரெண்டுத்தையும் நம்ம டிஃபரெண்ட் பண்ணுறதுனால மைனஸ் 4 ஸ்கொயர் 16, 16 into 14 224. அப்போ நம்மளுக்கு 1ன்றது வருது. ஓகேவா, அப்போ 1 வந்துச்சுன்னா ஜஸ்ட் சைன் மட்டும் தான் மாறப்போகுது. அப்போ இதுதான் வந்து கான்ஜுகேட். ஏன்னா நம்மளுக்கு டிஃபரெண்ட் 1 வரதுனால ஜஸ்ட் இந்த கான்ஜுகேட் சைன் மட்டும் தான் மாறுது. இதுதான் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இன்னும் 2 கேஸ் இருக்கு, இதுல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கேஸ் 1, எப்போனா எக்ஸ் கிரேட்டர் தென் 1/x அப்படி மாதிரி வரும்போது சம்னா என்ன பண்ணணும்னா, x plus 1/x
is equal to 2 into bigger number. Question ஒரு bigger number இருக்கும், அதால multiply பண்ணணும். அதே x minus 1 by x கேட்டாங்கன்னா 2 into smaller number இது பண்ணணும். இப்போ இந்த சம பொறுத்த வரைக்கும் பாருங்க, x தான் பெருசு, 1 by x வந்து சின்னது. இப்போ நம்மளுக்கு x1 plus 1 x plus 1 by x ன்னு கேட்டிருந்தாங்கன்னா just 2 into இந்த நம்பர் 15, இதுதான் பிக் நம்பர், அப்போ 30 வந்துடும். அதே இதுல பார்த்தோன்னா 2 into ஸ்மாலர் நம்பர், ஸ்மாலர் நம்பர் என்ன -4, இல்லை இங்கே மைனஸ் கேட்டாங்களா, வெறும் நம்ம இது மட்டும் போட்டோம் 4. இப்போ 8 root, இது ஸ்மாலர் நம்பர் கேட்டா. அதுக்கப்புறம் கேஸ் 2, கேஸ் 2 சேம் அதே மாதிரி தான், பட் ஆனால் கொஞ்சம் மாறும். கேஸ் 2 நம்ம பார்த்தோம்னா x less than 1 by x, 1 by x ஓட கம்மியா இருந்துச்சுன்னா, இங்க இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா x plus 1 by x 2 into bigger number தான், bigger numberனா இது எதுவும் மாறாது. x minus 1 by x கேட்டாங்கன்னா, ஏன்னா இது மைனஸ் பெருசா இருக்கனால இதோட சைன் தான் நம்ம இங்க போடுவோம், அதனால -2 ஆல நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணுவோம். இதுக்கு ஒரு சம் சொல்றேன், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சம் நம்ம பார்த்தோம்னா x is equal to 9 minus 4 root 5, then x minus then x minus 1 minus x னா என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன மாதிரி ஸ்கொயர், ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணுங்க, 81 minus a square minus b square ஃபார்மேட் தான் நம்ம பண்றோம். அப்போ ஸ்கொயர் பண்ணா 81, இது பண்ணா என்ன வரும், 5 வரும், 5 16 80, அப்போ டிஃபரன்ஸ் 1 வந்துருச்சு. ஓகே, டிஃபரன்ஸ் 1 வந்துருச்சு. அப்போ சைன் மட்டும் சேஞ்ச் ஆக போகுது, 9 plus 4 root 5. அப்போ இதுதானே பெருசு, இதுதானே பெருசு, எக்ஸோட 1 by x தானே பெருசு, ஏன்னா இங்க பிளஸ் வந்திருக்கு, இங்க மைனஸ் வந்திருக்கு, அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ இந்த மாதிரி பெருசு வர்றதுனால நம்ம என்ன பண்ணணும், 2 ஆல பிக்கர் நம்பர் எது கேட்டிருந்தா x plus 1 by x கேட்டிருந்தா, அப்போ 2 into 9 18. அதே ஸ்மாலர் நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா -2 into 4 root 5, அப்போ என்ன வரும் -8 root 5. புரியுதா? இதுதான் கான்செப்ட். கான்ஜுகேட்டை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் நம்ம கான்ஜுகேட் எடுக்கணும். இது ட்ரிக்கு. ரியல் கான்ஜுகேட்னு பார்த்தோம்னா இப்போ 9 4 root 5 இருக்கா, இதோடைய ஆப்போசிட் சைனை வந்து நம்ம எடுப்போம் எப்பொழுதுமே, 9 plus 4 root 5. இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 81, இங்கிட்ட இருந்ததுன்னா 80 வரும் 1. டைரக்டா இப்படியும் போடலாம், இந்த மாதிரி ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஷார்ட் ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பவர் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கேட்காத கொஸ்டினே கிடையாது. மொத்தம் ஒவ்வொரு டைப் இருக்கு, மொத்தம் ஸ்கொயர்ல இருந்து கேட்டா எப்படி எழுதுறது, அதுக்கப்புறம் இதுல இருந்து கியூப்ல இருந்து கேட்டா எப்படி எழுதுறது, ஹையர் பவர் கேட்டா எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா இருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் 1, டைப் 1, டைப் 1 என்ன, x plus 1 by x is equal to k, then x squared plus 1 by x squared is equal to k squared minus 2. ஓகேவா? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதை எப்படி நம்ம டிரைவ் பண்றது, இதோடைய ஃபார்முலா எப்படி நம்ம எழுதுறது. இப்போ கொஸ்டினா நம்ம சால்வ் பண்ணலாம். x plus 1 by x is equal to root 7, value of x square plus 1 by x squared என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு இங்க தெரியும் x plus 1 by x is equal to k னா, அப்போ ஸ்கொயர்ல கேட்டாங்கன்னா k square minus 2 தான் வரப்போகுது. இது எப்படி வந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுமா, எப்படின்னா x is equal to kன்ட்டாங்க, ரெண்டு சைடு நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா x squared plus 2, இந்த x
1 by x வரும். இது கேன்சல் ஆயிரும். அப்படி k ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ஸோ k ஸ்கொயர் மைனஸ் 2 இது இப்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ ரூட் 7 ரூட் 7 நம்ம ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? ரூட் 7 ஸ்கொயர் பண்ணா 49 வருமா? வராது. ஏன்னா வந்து இங்க ரூட் 7 இருக்கு. அப்போ ரூட் 7 ஸ்கொயர் பண்ணா 7 தான் வரும். மைனஸ் 2 is equal to 5. வெறும் 7 இருந்தாதான் 49 மைனஸ் 2 வரும். ஓகேவா? இது டைப் 1. அதுக்கப்புறம் டைப் 2. டைப் 2 எப்படின்னா x மைனஸ் 1 by x is equal to k னா கொஸ்டின்ல x ஸ்கொயர் பிளஸ் 1 by x ஸ்கொயர் கேட்டாங்கன்னா k ஸ்கொயர் பிளஸ் 2 வரும். இது எப்படி? அதே மாதிரி தான் x மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு செட் நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா x ஸ்கொயர் பிளஸ் 1 by x ஸ்கொயர் மைனஸ் 2x into 1 by x இருக்கும். இது கேன்சல் ஆயிரும். அப்போ k ஸ்கொயர் இருக்கும். k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 2 வரும். ஓகேவா? இது டைப் 2. இதில் ஒரு மாடல் பார்ப்போம். இதில் ஒரு மாடல் பார்ப்போம். x minus 4 is equal to 1. Then x square plus 1 by x square என்னன்னு கேட்பாங்க. ப்ரோ என்ன ப்ரோ நீங்க கொடுத்த மாடல் வேற மாதிரி இருக்கு, இங்கே வேற மாதிரி இருக்கு நீங்க நினைக்கலாம். ஜஸ்ட் ஈக்குவேஷனை மாத்திக்கலாம். ஓகேவா? x இங்க இருக்கா, இந்த x இங்க கொண்டு போங்க. x minus 4 is equal to 1 by x. அதுக்கப்புறம் இங்கிட்டு இருக்கிற 4 அப்படியே இங்க வச்சுக்கோங்க. இல்ல 4 இங்க இருக்கட்டும், 4 இங்க இது ரெண்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. x minus 1 minus x is equal to plus 4. சிம்பிள். நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். நம்மளுக்கு என்ன பார்த்தோம்? k ஸ்கொயர் பிளஸ் 2. அப்போ 16 பிளஸ் 2 18. ஓகேவா? இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வரும். இதே வந்து எப்படின்னு கொடுப்பாங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் 4x இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும். இதை நீங்க என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணி அந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இங்க 1 by xன்னு வந்துடும். இதே ஃபார்மேட் இங்க டைரக்டா வந்துடும். ஸோ அதனால எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இந்த ஈக்குவேஷனை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் டைப் 3. டைப் 3 என்ன? டைப் 3 இதே மாதிரி தான். ரூட்ல கொடுத்துருந்தா, ஓகே, ரூட்ல கொடுத்துருந்தா பிளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட்னு கொடுத்தாங்கன்னா நம்மளுடைய ஆன்சர் 0 தான். டைப் 3 x plus 1 by x is equal to plus or minus root 2 னா நம்மளுடைய ஆன்சர் கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்க? x square plus 1x square என்னன்னு கேட்பாங்க. இதுவுமே 0 தான். ஓகேவா? இது ஏன்னா பவர் டிஃபரன்ஸ் வந்து 0 ஆயிரும். அதுதான் வித்தியாசம். இங்க ஒரு சம் நான் உங்களுக்கு சால்வ் பண்றேன். எப்படி 0 வந்து நம்ம பார்த்துடலாம். x plus 1 by x is equal to root 2. அப்போ x square plus 1x squared என்ன? சிம்பிளா ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுங்க. ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணோம்னா இங்கிட்டு இருக்க 2 அங்கிட்டு இருக்க 2 கேன்சல் ஆயிரும். பிளஸ் 2x by x into 1 by x இது கேன்சல் ஆயிரும். இங்கிட்டு வெறும் 2 வந்துடும். அப்போ x square plus 1 by x square என்னவா இருக்கும்? 2 minus 2, அதனால 0. அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா? சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஓகே. அதுக்கப்புறம் டைப் 4. டைப் 4 பார்த்தோம்னா x plus 1 by x is equal to k. Okay. Then ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும்னா, அவங்க ரூட்ல கேட்டிருந்தாங்கன்னா root x plus 1 by root x ன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து ஜஸ்ட் பிளஸ் ஆர் மைனஸ் root k plus 2. இது வந்து டைப் 4. டைப் 5 வந்து இதுலயே வந்து மைனஸ்ல கேட்டிருந்தாலும் நம்ம மாத்தி எழுதிக்கலாம். சரி, ஒரு சம் இதுல சால்வ் பண்ணிடலாம். x plus 1 by x is equal to 7. Then root x plus 1 by root x என்ன? ஓகேவா? நீங்க எனக்கு முன்னாடி சால்வ் பண்ணுங்க, நானும் சேர்ந்து சால்வ் பண்றேன். நம்மளுக்கு வந்து இங்க பிளஸ் தான் இருக்கு. ஸோ பிளஸ் எடுத்துக்கலாம். ரூட் 7 பிளஸ் 2. இப்போ ஆன்சர் ரூட் 9 3. இதுதான் வந்து டைப் 4. அடுத்து டைப் 5 நம்ம பார்த்தோம்னா, டைப் 5 பார்த்தோம்னா x squared plus 1 by x squared
is equal to k na நம்மளுடைய ஆன்சர் x plus 1 by x is equal to root k plus 2. சேம் அதே மாதிரி தான் ரிவர்ஸ்ல எழுதியிருக்கோம். plus or minus k plus 2. ஒரு சம் பார்ப்போம். கொஸ்டினை x square plus 1 by x square is equal to 18. அப்போ x plus 1 by x என்னன்னு கேட்பாங்க. 18 root 20. சிம்பிள். எவ்வளவு நேரம் இருக்கு? நம்மளுக்கு 2 செகண்ட் கூட ஆகல. இந்த ஃபார்மட் தெரிஞ்சுச்சுன்னா நீ இப்படியே யூஸ் பண்ணுங்க. அப்படியே ரிவர்ஸ் டெக்னிக் தான் அது. அதுக்கப்புறம் டைப் 6. டைப் 6 x square plus 1 by x squared is equal to k na அதே x minus 1 by x is equal to plus or minus root k minus 2. ஓகேவா? இந்த இதுலயும் plus or minus தான் வரும். நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. இது நம்ம வந்து 2 into 10 எழுதலாம், இல்லாட்டி 4 into 5 எழுதலாம். ஸோ ஸ்கொயர் ரூட்லையும் போது root 2 root 5 எழுதலாம். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் நம்ம ஒன்று பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். x squared plus 1 by x squared is equal to 102 னா அப்போ x minus 1 minus 1 by x எவ்வளோ? 102 minus 2 root plus or minus. அப்போ ரூட் எடுத்தா 100, 100க்கு ரூட் வந்து 10. அப்போ plus or minus 10. ஓகேவா? அப்போ இது வரைக்கும் நம்ம இதுல வந்து இது கியூப் ஸ்கொயர் ரூட் நம்ம ஸ்கொயர்ல பவர் பார்த்துருந்தோம். இப்போ வந்து சேம் பவர் கொடுத்து சேம் அதே கேட்டா ஒரு மாடல் பார்ப்போம். இது டைப் 1. இதுல இருந்து டைப் 1. இதோட டைப் 1 என்னன்னா x plus 1 by x is equal to k na அப்போ x minus 1 minus x எவ்வளோன்னு கேட்பாங்க. அது என்னன்னா plus or minus k square minus 4. ஓகேவா? இப்போ ஒரு சம் பார்க்குறேன். சம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாடல் தரேன், அதையும் நீங்க போட்டு பாருங்க. x plus 1 by x is equal to 6. அப்போ x minus 1 by x எவ்வளோ? just 36 minus 4 root plus or minus. அப்போ ஆன்சர் plus or minus root 32. ஓகேவா? இதை நம்ம என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா 4 root 2 வரும் plus or minus. அதுக்கப்புறம் இதுலயே டைப் 2 நம்ம பார்த்தோம்னா x minus 1 minus x k na நம்மளுக்கு என்ன வரும்னா x plus 1 plus x is equal to plus or minus k plus 4. இப்போ கொஸ்டின்ல பிளஸ் கொடுத்து மைனஸ் கேட்டாங்கன்னா உள்ள மைனஸ், கொஸ்டின்ல மைனஸ் கொடுத்து பிளஸ் கேட்டாங்கன்னா உள்ள பிளஸ். ஓகேவா? k ஸ்கொயர்டு இங்கேயும். இப்போ ஒரு சம் பார்க்கலாம். x plus 1x is equal to எவ்வளோனா அதே ஆர் வச்சுக்கலாம். மைனஸ். ஓகே, மைனஸ் இங்கே வரும். இன்னும் மைனஸ் கொடுத்தோன்னா ப்ளஸ் கேட்குறாங்க. ஸோ மைனஸ். அப்போ ஆறுனா நமக்கு எக்ஸ் பிளஸ் 1 by x என்னன்னு கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன? பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 36 plus 4 root 40 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 40. இது எப்படி எழுதலாம்? 4 into 10 நம்ம எழுதலாம். அப்போ 2 root 10 எழுதலாம் பிளஸ் ஆர் மைனஸ். ஓகேவா? இது வந்து டைப் 2. ஓகே, இது வரைக்கும் நம்ம இந்த ஸ்கொயர் வச்சு அதுக்கப்புறம் சேம் மாடல் பார்த்தோம். இப்போ வந்து கியூப் ரூட் எக்ஸ் கியூப் பிளஸ் 1 எக்ஸ் கியூப் கேட்டாங்கன்னா இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம்? அதே மாதிரி தான் டைப் 1. இப்போ வந்து கியூப் பவர் ஃபார்முலா டைப் 1 x minus 1 by x is equal to k na x cube minus x cube is equal to k cube minus plus 3k. இதுதான். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் இது வந்திருக்கும். இது நான் சொல்றேன்னா ரொம்ப பெருசா போய் இந்த பேஜே முடிஞ்சிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் k cube plus 3k மட்டும்தான். ஓகே, ஒரு கொஸ்டின் நம்ம பார்ப்போம். x minus 1 by x2 na x cube
minus x cube எவ்வளோ 8 plus 6 14 ஓகேவா இப்படி தான் வரும் ஸோ மேக்ஸிமம் டைப் 1ல இருந்து தான் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க மைனஸ் எக்ஸ்ல கொடுத்து மைனஸ் எக்ஸ் கியூப்லேயே கேட்பாங்க அப்போ டைரக்டா நீங்க கே கியூப் பிளஸ் 3k நீங்க போட்டுடலாம் அதே இதுல டைப் 2 பார்த்தோம்னா x plus 1 by x is equal to k na x cube plus 1 by x cube is equal to அதே தான் k cube minus 3k இங்கிட்டு இருக்க plus 3k வந்து இங்கிட்டு மைனஸ் ஆயிரும் அதனால தான் இந்த இடத்துல மைனஸ் நம்ம போடுறோம் ஒரு சம் பார்ப்போம் x plus x is equal to கொஸ்டினா x plus x equal to 3 அப்போ x cube plus 1x cube என்னன்னா 27 minus 9 18 ஓகேவா இவ்வளவுதான் சிம்பிளா இருக்கும் பட் ஆனா நீங்க எக்ஸாம் டைம்ல பிளஸ்ஸா மைனஸா கன்ஃபியூஸ் பண்ணாம பாத்துக்கோங்க இது எல்லாமே நான் டிரைவ் பண்ணி தனியா கூட ஒரு ஃபார்முலா ஷீட் மாதிரி வச்சிருக்கேன் நான் வந்து டெலிகிராம்ல கூட நான் அனுப்புறேன் அதுக்கப்புறம் டைப் 3 ரொம்ப ஈஸி x plus 1 by x is equal to root டீன்ட்டாங்கன்னா அப்போ x cube plus 1 by x cube என்னன்னா root t cube minus 3 root t இதை நம்ம டிரைவ் பண்ணோம்னா ஃபைனல் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா t minus 3 root t இதுதான் ஃபைனல் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஒரு சம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும் question x plus 1 by x is equal to root 7 அப்போ x cube plus 1 by x cube என்ன நம்மளுடைய ஃபார்முலா இங்க மேல இருக்க root 7 சாரி root 7 வராது வெறும் 7 தான் வரும் ஏன்னா நம்ம கொஸ்டின்ல இங்க root t தானே நம்ம கொடுத்துருக்கோம் root t தானே இருக்கு அப்போ வந்து வெறும் t தான் இங்க வரும் 1 செகண்ட் கலர் மாத்திக்கிறேன் அப்போ 7 minus 3 t minus 3 root t root 7 அப்போ எப்படி இதெல்லாம் 4 root 7 அவ்வளவுதான் உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் x plus 1 by x is equal to 6 னா x cube plus 1x cube எவ்வளோ கமெண்ட் பண்ணுங்க டைப் 3 முடிச்சிட்டோம் அடுத்து டைப் 4 அதே மாதிரி தான் இதுல பிளஸ் கொடுத்திருந்தா டைப் 4 பார்த்தோம்னா x minus 1 minus x 1 by x is equal to t னா அப்போ x cube plus sorry minus x cube minus 1 by x cube is equal to t plus 3 root t அதே தான் இப்போ ஒரு சம் போடுவோம் x minus x is equal to sorry இங்க 12 root 6 root 12 னா அப்போ உங்களுக்கு ஆன்சர் x cube minus x cube எவ்வளோ 12 plus 3 root 12 அப்போ 15 root 12 சொல்லலாம் root 12 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 3 into 4 ன்னு பிரிச்சோம்னா 2 ன்னு வரும் ஸோ 30 root 3 எப்படின்னு புரியுதா இது வந்து 3 into 4 நான் பிரிச்சேன்னா இங்க 2 க்கு 2 வந்துடும் அப்போ 2 root 3 ன்னு வரும் into 15 அப்போ 30 root 3 ஓகே அப்போ டைப் 4ம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான ஒரு மாடல் பார்த்தோன்னே பயப்படுவீங்க ஆனா ஈஸி தான் டைப் 5 என்னன்னா x plus 1 by root x is equal to a na x root x plus 1 by x root x is equal to a cube minus 3a இந்த ஃபார்மட் ஃபார்ம் பண்ணிருமா இப்படி கொடுத்தா இப்படிதான் இருக்கும் ஃபார்முலா மட்டும் இது பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மாடல் வந்துச்சுன்னா a cube minus 3a இதுல போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் டைப் 6 பார்த்தோம்னா சேம் இதே மாதிரி தான் root x 1 minus root x 1 by root x is equal to a then x
root x minus x root x is equal to a cube plus 3ab. இது type 6. ஓகே, அவ்வளவுதான். இந்த சம பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் நம்மளுக்கு கண்டிஷன்ஸ். அதுக்கப்புறம் டைப் 7 டைப் 8லாம் இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். அவ்வளவுதான். இதான் டைப் 6. அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு டைப் இருக்கு, டைப் 7. டைப் 7 பார்த்தோம்னா x plus 1 by x is equal to plus or minus root 3. அப்போ x cube plus 1 by x cube கேட்டாங்கன்னா 0. அதே கண்டிஷன் தான். நம்ம அங்க ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம்ல, ரூட் 2 வச்சு ஒன்று பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. அப்போ கொஸ்டின்ல பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 கேட்டுட்டு கியூப் கேட்டாங்கன்னா, ரூட் 3 கேட்டாங்கன்னா எக்ஸ் கியூப் பிளஸ் இது வந்து 0 தான். ஹையர் பவர் ஃபார்முலானா என்னன்னா, நம்ம எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த இடத்துல எக்ஸ் பவர் 4 வந்தா எப்படி எழுதுறது, அந்த மாதிரி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் பவர் 4 minus 1 by x power 4 is equal to x square plus 1 by x square x plus 1x x minus 1x. ஓகேவா, இப்படிதான் இது இருக்கும். ஆர் எல்ஸ் நம்ம இதை நம்ம எப்படி எழுதலாம்னா x square plus 1 by x square x square minus 1x square. ஓகேவா, a square minus b square ஃபார்மட்ல இருக்கனால இப்படி எழுதிருக்கும். இப்படி நம்ம இதை எழுதலாம். அதுக்கப்புறம் x power 5 கேட்டாங்கன்னா x square plus 1 by x square x cube plus 1 by x cube minus x plus 1 by x. நம்ம அங்க பார்த்த ஃபார்முலா மாதிரி தான், k square minus 2 k cube minus 3a. இங்க வந்து பிளஸ் தான் கேட்குறாங்க, பிளஸ்ல கொடுத்து பிளஸ் கேட்கும்போது நம்ம அந்த ரூட் ஃபார்முலா k square plus 4. ஸோ இந்த மாதிரி நம்ம டிரைவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் கியூபு எக்ஸ் 7 அதெல்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு அதை சார்ட்ல நான் அனுப்புறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் மெயினான ஃபார்முலா பேஸ் நம்ம பார்த்தோம்னா எக்ஸ் பிளஸ் 1 by x is equal to 2னா தென் எக்ஸ் வந்து 1 இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 1 இங்க 1 கொடுத்தீங்கன்னா 1 plus 1 2 ஆயிரும். அப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அதே x plus 1 by x is equal to minus 2னா then x is equal to minus 1. ஓகேவா, அதே x plus 1 by x is equal to 1னா x cube வந்து minus 1. ஓகேவா, இதுதான் வந்து கண்டிஷன். அதே x plus 1 by x is equal to minus 1னா x cube is equal to plus 1. அதுக்கப்புறம் ரிலேஷன் பிட்வீன் வச்சு கேட்கறது பவர் 2. இதை வச்சு ஃபர்ஸ்ட் பார்த்த ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும் இதுவும், பட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். a ஸ்கொயர் வச்சு பார்த்துருப்போம், இந்த இடத்துல x ஸ்கொயர் வச்சு x ஸ்கொயர் plus y square is equal to whole square is equal to x power 4 y power 4 plus 2x square y square. ஸ்டார்டிங்ல a square plus b square whole square நம்ம பார்த்த ஃபார்முலா தான், பட் நம்ம இங்க ஈக்குவேட் பண்ணும்போது x வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அதே x square plus y square plus xy ன்னு கேட்டாங்கன்னா இது ஏன்னு வச்சுக்கோங்க, x square plus y square minus xyனா இது b. ஓகேவா, இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா நம்மளுக்கு xy தேவை x square தேவைன்னா இது நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர். x square y square is equal to a plus b by 2. அதே xy வேணும்னா a minus b by 2. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எலிமினேஷன் மெத்தட் தான். வேணா சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் மைனஸாக கொண்டுட்டேன்னா இங்கே மைனஸ் இதெல்லாம் கேன்சல் ஆயிரும், இங்கே ப்ளஸ் ஆயிரும், 2xyன்னு வரும், இங்கே மைனஸ் வந்துடும், a minus b by 2ன்னு வந்துடும். இந்த 2 இங்கே வந்துடுமா, ஸோ அதனால தான் இங்கே வந்திருக்கு. அதே நான் இங்கே ப்ளஸ்ன்னு போடுறேன்னா எனக்கு இங்கே ப்ளஸ் வந்து இது வந்துடும். ஸோ அதுதான் ஃபார்மெட் அது. அதுக்கப்புறம் எக்ஸ் கியூப் பார்த்துருப்போம், எக்ஸ் பவர் 6 y power 6 divided by
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு கேட்டாங்கன்னா எக்ஸை வந்து எக்ஸ் பவர் 6 எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் கியூப்னு எழுதலாம், ஒய் ஸ்கொயர் ஹோல் கியூப்னு எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா ஃபார்முலா நம்மளுக்கு இது தெரியும், a cube minus b cube அந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ a minus b a squared sorry a cube plus b cube plus ab. நான் வந்து ab a squared சொல்றது அந்த ஃபார்மேட்ல எழுதுறேன். பட் இங்க கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் x squared y squared divided by x squared minus y squared. ஓகே, அவ்வளவுதான். எப்படிலாம் நம்ம இதை ஈக்குவேட் பண்ணலாம். அடுத்து கான்செப்ட் ஆஃப் டிகிரி. இப்போ இந்த டிகிரியோட வேல்யூன்னு பார்க்கலாம். இதுல ஹையஸ்ட் டிகிரி பார்த்தோம்னா 3. எந்த வேல்யூக்கு ஹையஸ்ட் பவர் இருக்கு, 2 இங்க 3 இருக்கு. அதுக்கப்புறம் 8x plus -9 இருக்குன்னா இதோட டிகிரி 1, டிகிரி ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இதுதான் கான்செப்ட் ஆஃப் டிகிரி. ஓகே, அதுக்கப்புறம் சிமெட்ரி ஃபங்க்ஷன் நிறைய இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது மாதிரி தான். பட் இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம சொல்லாம அதுக்கப்புறம் சிமெட்ரி ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஸ்டின்ல x is equal to a plus 1a y is equal to a minus 1a னா இதோட ஃபார்மட் என்ன வரும்னா x power 4 plus y power 4 sorry minus 2x squared y squared is equal to 4. இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். இதுதான் சிமெட்ரி ஃபார்ம்னு வாங்க. அதே வந்து x plus y is equal to 2z னா value of z by x minus z plus y minus z கேட்டாங்கன்னா 0 y minus z. அப்ப இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நீங்க டைரக்டாவே பார்த்துடலாம். x plus y is equal to 2z ன்னு கேட்டுட்டு அதே மாதிரி x divided by x minus z plus y divided by y minus z. அப்போனா 2 ஒரு ஆன்சர். இங்க 0 வரும், இங்க 2 வரும். ஜஸ்ட் இந்த x மட்டும் மாறணும், z க்கு பதிலா x மட்டும் மாறணும். இதுதான் சிமெட்ரி ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் 3 வேரியபிள் ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. 3 வேரியபிள் ஃபார்முலா இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், இப்படிதான். அதுக்கப்புறம் 3 வேரியபிள் ஃபார்முலால இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, இது நிறைய ரூல் இருக்கு, நான் ஒவ்வொன்றா எழுதுறேன். x squared plus y squared plus z squared is equal to 0. அப்போ இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா x-ம் 0, y-ம் 0, z-ம் 0, மூணுமே 0 தான் இந்த கண்டிஷன்ல. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா, புது ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, ரீகால் பண்ணிக்கலாம். a squared ஓகே, அடுத்து a plus bc whole square, a square plus b square plus c square plus 2ab 2 எல்லாத்துக்கும் வரும், நான் காமனா வெளியே எடுத்துட்டேன், b plus ca. ஓகேவா, இதை இப்படி எழுதலாம். இல்லாட்டி இந்த டேர்ம் இங்க வச்சுட்டு அப்படியே நம்ம மாத்தி எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம், a squared plus b squared plus c squared கேட்டாங்கன்னா a plus b plus c whole square minus 2ab plus bc plus ca. இப்படி எழுதலாம். வேற நம்மளுக்கு இது கேட்டாங்கன்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கிற மாதிரி எழுதிக்கலாம். இதே கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு ab bc plus ca மட்டும் வேணும்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் a plus b plus c whole square minus a square plus b square plus c square. காமனா நான் மைனஸ் வெளியே எடுத்துட்டேன், divided by 2.
இப்படி நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்போ 3 ஃபார்மெட்ல எழுதலாம். இதுல இன்னொரு ஃபார்முலா இருக்கு. டிஃப்ரெண்ட் ஃபார்முலா மாதிரி இருக்கும். சைன் மட்டும் மாத்தி கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி எழுதணும்னா a minus b plus c ஸ்கொயர்னு கேட்பாங்க. இந்த ஃபார்முலாவை நீங்க எப்படி எழுதலாம்னா a square plus b square plus c squared minus 2ab minus 2bc plus 2ca. ஏன் இங்க பிளஸ் வருது? bக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. b வந்து a ஓடயும் c ஓடயும் சேரும்போது தான் மைனஸ் வரும். c யும் a க்கும் மைனஸ் வரணும்னு அவசியம் இல்லை. a plus b minus c squared. இதுக்கும் அதே தான். a square plus b square plus c squared plus 2ab. ஏன்னா வந்து c க்கு மட்டும் தான் மைனஸ். ஸோ 2bc minus 2ca. எங்க மைனஸ் வருதோ அதுக்கு மட்டும் நம்ம மல்டிபிள்ல மைனஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதே ஃபார்முலாவை நம்ம இன்னும் வேற டைப்ல எப்படி எழுதலாம்னா a square plus b square plus c square minus ab minus bc minus ca. அங்க ஒரு 2 இருந்துச்சுல, நம்ம ஒரு 2 எடுத்திருப்போம். அந்த 2 வந்து நம்ம கீழே கொண்டு போயிட்டு a minus b square plus b minus c square plus c minus a square. இப்படி நம்ம எழுதலாம். இது ஒரு ஃபார்மேட். அதே ஃபார்முலா தான். ஒரே ஃபார்முலாவை நம்ம எப்படி எல்லாம் எழுதலாம்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் a cube வச்சு சம் கேட்பாங்க. இதுலயே a cube plus b cube plus c cube minus 3abc is equal to, மேல பார்த்தோம்ல அதே ஃபார்முலாவை நம்ம எழுதுற மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். a plus bc a square plus b square plus c square minus ab minus bc minus ca. இப்படி எழுதலாம். or 1/2 a plus b plus c மேல பார்த்த ஃபார்மேட். அப்படியே நம்ம இதுக்கு பதிலா இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப என்ன வரும்? a minus b whole square plus b minus c whole square plus c minus a whole square. இப்படி எழுதலாம். ஓகேவா? இந்த 5 ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதுல நிறைய வேரியன்ட் இருக்கு. இன்னொரு வேரியன்ட் மட்டும் நான் எழுதுறேன். a cube plus b cube plus c cube 3abc. இப்படி இருக்கா? இங்கிட்டு இருக்கிறத நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். இங்கிட்டு இருக்கிறத அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். a minus b whole square plus b minus c whole square plus c minus a whole square. அப்ப இது கீழே வந்துருது. நம்மளுக்கு இங்க இருக்க 2 மட்டும்தான் இங்க இருக்கும். 2a plus bc மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஒரே ஃபார்முலாவை நம்ம மாத்தி இப்படி எழுதலாம். இதுதான் இதோடைய கான்செப்ட். இப்போ கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் if கண்டிஷன் வச்சு ஒன்று கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதுறேன். if a cube plus b cube plus c cube minus 3abc is equal to 0னா, இது இந்த மைனஸ் இங்கிட்ட வந்துருச்சுன்னா equal to 3bcன்னு வந்துடும். இங்க a cube plus b cube தான் இருக்கும். அப்போ கண்டிஷன் எதுவா இருந்தாலுமே a plus b plus c வந்து 0வா தான் இருக்கும். இல்ல a equal to b equal to c equal to சேமா தான் இருக்கும். இப்போ 1 கொடுங்களேன். 1 கொடுத்தீங்கன்னா 3 சேம் ஆயிரும். 0 கொடுங்க, ரெண்டு சைடுமே 0 ஆயிரும். அப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஈக்குவல் டு 0னா கண்டிப்பா 3மே சேமா தான் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சம் சால்வ் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆல்ரெடி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கும் டயர்ட் ஆயிரும். ஃபார்முலாஸ் எல்லாமே நான் சால்வ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் கூட நான் அனுப்புகிறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிக்னாமெண்ட்ரி ஜாமெண்ட்ரி 2D இப்போ அல்ஜிப்ரா முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் இருக்கிறது 3Dயும் நம்பர் சிஸ்டம் மட்டும்தான் இருக்கு. நான் என் ஃப்ரீ டைம்ல சால்வ் பண்றேன். நான் கேட்ட கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.